ஐயோ, என் புருஷன் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 1000 தான் ஆளுக்காரனா இருந்தாலும் வயசுல பெரிய மனுஷன் இல்ல. நீ பாட்டுக்கு மலாத கை நீட்டி அடிச்சா என்ன அர்த்தம் வேண்டாம்? என்ன ஏதாவது பண்ண? அப்பப்ப ஆளாளு கிடைக்கிறாங்க, அது மட்டும் தான் தெரியுது. காரணம் எல்லாம் யாருக்கு தெரியும்? நான் சொல்றேங்க, இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததுனாலதான் நெல்லு குடம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இது நெல்லு குடம் தீப்பிடிச்சு எரிஞ்சுதா? ஆமாங்க, இது பாருங்க. போன வருஷம் நெல்லு குடம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் வெள்ளை வண்டி தீப்பிடிச்சு வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் கிணத்துல தீப்பிடிச்சு பம்பு செட்டு எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு நீ பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் தோட்டத்துல ஒரு தடவை நெருப்பே பிடிச்சது இல்லையா? அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா, கணக்கு புக்ல அப்படிதான் எழுதிருக்கு. 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். உங்க ராசிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அடுக்கடுக்கான தொல்லைன்னு போட்டிருக்குங்க. யோ கணக்குல இந்த கணக்கு நோட்ல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி. நெல்குடோன் நெல்குடோன். யோ, அங்க என்னையா பார்வை? அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி. நெல்குடோன் தீப்பிடித்த வகையில் நஷ்டம் ரூபாய் 2 லட்சம். என்னையா படிக்கிற? நெல்குடோன் நெல் வித்த வகையில் லாபம் ரூபாய் 2 லட்சம்னு எழுதியிருக்கு. தப்பா படிக்கிறார் சிங்காசு. இந்த கேப் மார்த்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ற வீட்டுக்காரர் நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியவே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா நிஜமா நெல்லு கூட தீ பிடிச்சதா? அது வந்து இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். யோ மண்ணாங்கட்டி, அந்த குதிரை சவுக்கு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க. இது ஆன சொல்ற துப்பாக்கி, இதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கும். இந்தாங்க. மரியாதையா உண்மையை சொல்லு. நெல்லு கூட தீ பிடிச்சது வெள்ள மண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் திருநே? ஐயோ, சத்தியமா நான் திருடவே இல்லைங்க. கணக்கெடுறது மட்டும் நான் காசு கேட்டிருந்தாலும் உங்க மாமாங்க. எங்க மாமா ஓட பாக்குறீங்க? மாமா, இப்ப நீ மரியாதையா பக்கத்துல வரல, தயவுதாட்சணியுமே பார்க்க மாட்டேன். சுருநாய் சுடுற மாதிரி சுட்டுருவேன். சின்ராசு, உன்னை சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா. அவசரப்பட்டு சுற்றாத செத்து போயிடுவேன். இந்த குறைக்கஞ்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல என்னப்பா நடந்தது? கூட பிறந்த அண்ணங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டுருந்த. பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு தேடி இருக்காரு. மண்ணாங்குட்டி, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கையை பிரிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடன காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். நட, இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவரை மன்னிச்சு விட்டுருப்பா. நீ சொன்ன சரி ஆத்தா. இது பாருங்க, உங்களைய மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு. இவரை எப்படிங்க மன்னிக்கிறது? கரெக்ட் ஆத்தா, நீ உலகம் முடியாதவ. அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு. திருண்ட காசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்க? சின்ராசு, இப்ப நான் திரும்பிட்டேன். கையும் கழுவுமா சிக்கினதுக்கு அப்புறம் இனி கபர நாடகம் ஆடுறது நோ யூஸ். உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கட்சி இருந்த காசு கோழி சண்டையில பாதி, குதிரை ரேஸ்ல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்படி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது.